அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள் ஒரே வசனமாக இருக்க போது எப்படி தாங்க போகிறீங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த தாக்குதல் நடத்தும் போது கூட இவ்வளோ வசனம் கிடையாது. இந்த தாக்குதல் நிறுத்தினதுக்கப்புறம் அமெரிக்கா தரப்பில் இருக்கக்கூடிய வசனம் என்ன, இந்த பக்கம் ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய வசனம் என்ன, இந்த வசனத்தெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படியே சும்மா யார் ஹீரோ யார் வில்லன் நீங்களே முடிவு பண்ணுங்க. ஓய் ஓய் அப்படின்னு பயங்கரமாக வசனம் விட்டுருக்காங்க. அது நீங்களே உள்ள வந்து பாருங்க பாஸ். இதெல்லாம் முன்னே உக்ரைனுடைய தகவல்கள் இருக்குது, நிறைய உலக செய்திகள் இருக்குது. ஒரு கொண்டாடி தள்ளிட்டு இருக்காங்க. ஸ்பெயின் தனது வெற்றி கொண்டாட்டத்தில் பயங்கரமாக இருக்காங்க. சீனாவில் அந்த பாம்பு பண்ணையை வேறு அடிச்சுட்டு போயிடுச்சு இல்லையா, அதுதான் பயங்கர ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவாக வந்துட்டுருக்கு. நம்மளும் அந்த பாம்பு பண்ணிக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஸோ வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஒரு 2-3 நாள் கேப் விட்டுருக்காங்க. அதுக்குள்ளே போய் நான் முடியெல்லாம் கட்டிங் பண்ணிடுறேன். மண்டே ஒரு 3 நாள் டைம் இருக்குது. ஏன்னா இந்த 3 நாளைக்குள்ளே ஒரு வசனமாக இருக்க போகுது. முதல் வசனம், இந்த போர் எந்த லெவலுக்கு போகுது, இது அமைதி வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஐதுல்லா அலி காமேனி அவருடைய கிராண்ட்சன் சையத் அலி காமேனி அவர்கள் நேற்று அவங்க அப்பானுடைய இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு உணர்ச்சி போங்க பேசுகிறாரு. எல்லாம் முடிச்சுட்டு சையத் அலி காமேனி, யார் ஒருவர் நிகோசியேஷன் டேபிளுக்கு போயிட்டு நம்ம வெற்றி பெறாமல் அவங்க உட்காந்து பேசுகிறாங்களோ அவங்க நம்ம நாட்டுக்கு துரோகி. அவ்வளோதான். இதுதான் நம்முடைய இறுதி முடிவாக இருக்கும். நம்ம அமெரிக்காவுக்கு இப்போ நேற்று பிரச்சனை கிடையாது, அது காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை. ஏதோ இப்போ மட்டும் நம்ம 2 தாக்கல் நடத்திட்டு இது பண்ணாலும் பேச்சுவார்த்தைலாம் வரக்கூடாது. அவங்கள எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கணும். அவங்க எனிமியை க்ரஷ் பண்ணணும். அவ்வளோதான்ட்டாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நிர்வாகம் என்ன நினைக்கிறாங்க, அமெரிக்காவுடைய நிர்வாகம், அதாவது பெசஸ்கேன் தலைமையின் கீழே போர் ஒரு தீர்வு கிடையாது, பேச்சுவார்த்தை மூலயமா தீர்வு காணலாம், கொஞ்சம் நகரலாம், அப்படி இப்படின்னு ஒரு டிராமாவாவது பண்ணிட்டு ஏதோ நகர்ந்து போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஐஆர்ஜிசியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் முஸ்தபா காமேனி அவர் அமைதியாகிறாரு. அதுக்கு மேல இருக்கிற மெயின் தலைவர் இறந்து போயிட்டாரு, அவர் அமைதியாக உறங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் கீழே இருக்கக்கூடிய சின்ன பசங்க பேரங்க இவங்கெல்லாம் இதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது அமெரிக்கா கிட்ட பேசுனீங்கன்னா நீங்க தேச துரோகிங்க, எதிரிக கிட்ட இனி என்ன பேச்சு, இனி வீச்சு தான் அப்படின்ட்டாரா. இதுக்கப்புறம் எல்லாரும் உஷாராயிடுவாங்க. சரி ரைட்டு, இதுக்கப்புறம் நம்ம உஷாராயிட வேண்டியதான் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த டைலாக்லாம் வந்ததுக்கப்புறம் நேற்று கேலிபஃப் அவர்கள், அவர் தான் அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட்டுடைய ஸ்பீக்கர், அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் எங்கள் நாடுகளை பாதுகாப்பதற்கான ஆயுதங்கள் தயாரிக்கிறலாம் நிறுத்தலாம் மாட்டோம். அமெரிக்கா ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு துரோகம் செய்து விடலாம் என்று ஏதாவது மனக்கணக்கு போட்டு ஏதாவது எசகு பொசுகா பண்ணீங்கன்னா நாங்கள் ஃபுல் ஸ்கேல் வாருக்கு தயாராக இருக்கோம். எண்டிங் த வார் இஸ் த பிரியாரிட்டி. நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யுத்தத்தின் மூலியமாவது தீர்வு காண்டல் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அமெரிக்கா முடிச்சிடுவோம் உங்கள் கதையை அப்படின்ட்டாரா. சரி ரைட்டு தலைவா, வழிக்கு வந்துட்டு அடுத்தது ஃபாரின் மினிஸ்டருடைய ஸ்போக் பர்சன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் பதிலுக்கு தாக்கல் நடத்துறதுல தான் தயாராக இருக்கோம், தொடர்ந்து நாங்கள் எச்சரிக்கை கொடுக்குறோம். எல்லா கட்டத்தையும் மீறி இருக்கிறது அமெரிக்கா. ஏதோ ஐஏ இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்கன்றலாம் சொல்கிறாங்க. யார் உங்களை அலோவ் பண்ணுறது? காலை வச்சிங்கன்னா காலை பண்ணிடுவேன். யாரும் எந்த அனுமதியும் கிடையாது. இப்போதைக்கு நாங்கள் அனுமதிக்கிற எண்ணமும் கிடையாது. நாங்கள் தெளிவாக இருக்கோம். இதுக்கப்புறம் எங்களோட பர்மிஷன் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை முடியாமல் ஒரே ஒரு ஆள் கூட எங்கள் அணு நிலைகளை தொடக்கூட கூடாதுன்ட்டாங்க. போதாத வரைக்கும் நேற்று இந்த சேட்டலைட் இமேஜஸை போட்டு ஐயா மறுபடியும் அவங்க கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்கள் அடிச்சுட்டு ஏதோ ஒரு பொது வெளியில் ஒரு சாதாரண ஒரு இடத்துல அடிச்சிருக்கீங்க, அந்த இடத்துல பெரிய பாதிப்பு இல்லை, மறுபடியும் அவங்க துவங்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஈரான் தரப்பு இன்னொன்று சொல்லிட்டாங்க, இப்போ இடையில தாக்கல் நடத்துறதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, யுஏஇ நீதான். இடையில நான் ஏதோ இஸ்ரேல் அது மாதிரிலாம் நினைச்சேங்க, ஆனா இது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபுல் அக்கௌண்டபிலிட்டி ஒன்லி யுஏஇ, உங்களுக்கு பதில் காத்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு யுஏஇ மிரட்டி இருக்காங்க. அப்ப இடையில ஒரு 17 இடத்துக்கு மேல நேற்று அதிகாலையில் கடுமையான ஒரு தாக்கல் நடந்தது இல்லையா. அப்ப கடைசியில் யுஏயும் இல்லை வேற ஏதாவது நாடுகள் இணைந்து தான் நடத்தினதா ஈரான் நம்புறாங்க. இல்லை இஸ்ரேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நேற்று கூட இஸ்ரேல் அடித்து விடலாமா முடித்து விடலாமான்னு நினைச்சாங்க.
ஆனால் கத்தார் போயிட்டு சமாதானப்படுத்தி, நண்பா என்ன பங்காளி இப்படிலாம் நீ வந்து ரொம்ப டென்ஷன் வர 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 ரொம்ப உனக்கு பிபி அதிகமாக இருக்க மாட்டேன், ஒரு மாத்திரையை போடு அப்படின்ட்டு அங்கேருந்து வந்தார். இப்போ எல்லாமே அராக்சி அவர்கள் கூட நேற்றைய பதிவில் வந்து யாரிடம் பணிந்து போரை நிறுத்துவது கேட்டார்கள் என்று உலகம் அறியும். ஏதோ 2 நாள் தாக்கல் நடத்தி விட்டோம், பேச்சுவார்த்தையில் தீர்வு கண்டுவிடலாம் என்று ஒரு குறிப்பிட்ட நாடுகளின் மூலமாக அறிக்கையை விட்டு எங்களிடம் வந்து கேட்டது யார் என்ற உலகத்திற்கு தெரியும் என்று வந்து நாங்கள் கேட்டது போல ஒரு போலி அறிக்கை விட்டிருக்கிறார்கள். லேயர் யாரு? அமெரிக்கா ஒரு லேயர் அப்படின்ட்டார். அப்படின்னா பொய்யர்கள், அவங்க எப்பவுமே பொய்ய தான் பேசுவாங்கன்னு ஆராய்ச்சி அவர்கள் வீச. சரி, இந்த பக்கம் ஒரே வேற வசனம் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பக்கம் ஒரு வசனம் வந்தா தானே கரெக்டா இருக்கும், ரைட்? இவங்க இப்ப ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாங்கன்னா 1000 மிசைல்ஸ் மேல லாக் பண்ணி லோட் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்களாம் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் மீது. தௌசண்ட்ஸ் ஆஃப் மோர், இன்னும் நிறைய ஃபாலோ ஆகிட்டே இருக்கான். சப்போஸ் என் மீதோ என் தனிப்பட்ட முறையில் என்ன அசாசினேஷன் பண்ணுறதோ இல்லை வேற ஏதாவதோ பண்ணீங்க அப்படின்னா, சப்போஸ் எதாவது முடிச்சிடலாம், அமெரிக்காவை நெருங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாங்களோ அவ்வளோதான், தயாராக இருக்குது, சாம்பல் கூட மிஞ்சாது. இந்த பீரியட்லாம் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே முடிச்சிடுவோம். பிரைஸ் டு பி அல்லாஹ் அப்படின்னு முடிக்கிறார் இவர். அதாவது என்ன சொல்றாரு, அடி 1000க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் எல்லாம் தொடர்ந்து ஃபாலோ. இப்போ நேத்தெல்லாம் கிடையாது, அப்புறந்தே அவங்க தயாராக தான் இருக்காங்களாம். ஏதோ இப்போ வந்து நாங்கள் அடிக்கிறோம்னு நினைச்சிட்டீங்களா? இல்லை, அப்புறந்தே 1000க்கும் மேற்பட்ட மிசைல் தயாராக இருக்கு. அடிச்சாமனா சாம்பல் தான், பார்க்குறீங்களா, என்னையவே போட்டு தலை பார்க்குறீங்களா அப்படின்றாங்க. அவர் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அயதுல்லா அலி காமனியோட இறுதி ஊர்வலத்தில் எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க, ட்ரம்ப்பை தான் ஃபஸ்ட்டு போடணும், டெத் டு அமெரிக்கா, டெத் டு ட்ரம்ப் அப்படின்னு தான் சொன்னாங்க இல்லையா? அது இல்லாமல் இஸ்ரேலுடைய உளவு தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஐயா உங்களவே போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்களை தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்ல வராங்க அமெரிக்கா தரப்புல இருந்து. ஃபைனலாக இன்றைக்கி சனிக்கிழமை போதுமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹார்முஸ் நீரிணையை எந்த ஒரு வணிக கப்பல்களும் தாக்கப்படாதுன்னு உறுதி அளிச்சுட்டு பொது வெளியில் இந்த மாதிரி நாங்கள் தாக்கல் நடத்த மாட்டோம்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க, அவ்வளோதான் உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை, மிசைலா பேச்சுவார்த்தையாக முடிவு பண்ணுங்க. இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள மக்கள் கொஞ்சம் விடுமுறை நாட்களாகிறனால கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க, அதுக்குள்ள நீங்கள் அந்த அனௌன்ஸ் பண்ணிடுங்க, ஈரான் முடிச்சிடுங்க. இந்த பொது வெளியில்னா அந்த சர்வதேச கடல் பகுதியில் நான் தாக்கல் நடத்த மாட்டேன். அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணுறது, அவங்க எங்கே பண்ண போகிறாங்க, ஒன்றும் பண்ணுற மாதிரி. அவங்க நேற்றே சொல்லிட்டாங்களே, கேலிஃபப் வந்து இன்னொரு வசனமும் சொல்லிட்டாரு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் எங்கள் கட்டுப்பாடில் தான் இருக்கும், யார் என்ன பண்ணாலும் சரி அது ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்படின்னா நாங்களும் யுத்தத்துக்கு தயார். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் பார்க்குறாங்க, மறுபடியும் ஒரு 3 நாள் ஒரு ட்ராமா போடுவாங்க, ஒரு தாக்கல் இந்த பக்கம் அந்த பக்கம் நடத்துவாங்க. இப்போ இடையில அமெரிக்கா வேற, எங்கள் பாருங்க வா, எங்கள் போர்க்கப்பெல்லாம் தயாராக தான் இருக்குது, எல்லாம் நாங்கள் எப்போனாலும் சும்மா அலர்ட்டாக தான் இருக்கோம், ஆறுமுகமாக இருக்கிறாங்க இப்போல்லாம் அமெரிக்கா தரப்பில். அது இல்லாமல் ஈரான் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது இப்போ இடைப்பட்ட பீரியடில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 17 பேர் இறந்து போயிட்டாங்க, 115 பேர் பக்கம் இன்ஜூர்டாக இருக்கிறாங்க. அது ஈரானுக்கு பிரச்சனை இல்லை, உயிரிழப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு தலைவர் போனால் இன்னொரு தலைவர், ஒருத்தர் போனால் இன்னொருத்தர், அதனால் அவங்க பெருசாலாம் உயிரெல்லாம் இப்படி நினச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நீங்கள் 50 பேர் தாக்கல் நடத்தினா கூட ஏற்கனவே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நிறைய ஐஆர்ஜிசியினுடைய தலைவர்லாம் இறந்து போயிட்டாங்க. எங்கள் தலைவர்கள் இறக்கலாம், ஆனால் எங்கள் இயக்கங்களோட கொள்கைகள் இறக்காது, அதனால் எங்களுக்கு உயிரெலாம் பெரிய விஷயம் இல்லைனா, அதனால் 17 பேர் இருந்தது அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தாள் வாங்கப்பா ரெடியாக இருங்க வசந்த விடுங்கன்னு அவங்க தரப்பில் வந்து தயாராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டைலாக் அப்படி இருக்குங்க பாஸ், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவங்க இவ்வளோ பேர் 17 பேர் இறந்து போயிட்டாங்க, 100 பேர்லாம் இன்ஜோர்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. நேற்று வரைக்கும் 6 பேர் 7 பேர் 10 11 சொன்னாங்க, இப்போ 17ன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே தாக்கல் நடத்தும் போது இந்த இழப்புகளை விட இன்னைக்கு காலையில் கூட ஒரு பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட் ஒன்று சுத்தமாக எரிஞ்சிருச்சு. ஒரு சிலர் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ன்றாங்க, ஒரு சிலர் இல்லை அங்கே ஏதோ சம்திங் நடந்திருக்குன்றாங்க, அது என்னன்னே தெரியல. ஆனால் ஈரானுடைய பெட்ரோ கெமிக்கல், ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட் வந்து பெருசாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு. ஈரான் கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப பெரிய கப்பல்லாம் அதிகமாக போல, ஈரான்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகுது. 2 கப்பல் மறுபடியும் அமெரிக்கா பாதுகாப்பு கொடுத்து ஒரு 2 கப்பல் கடந்து போயிருக்கு. அந்த 2 கப்பல் கடந்து போகிறது பெரிய விஷயமா பார்க்குறாங்க. மறுபடியும் நேற்று இரவு கூட ஈரான் ஒரு வார்னிங் கொடுத்தாங்க, இது மாதிரி நாங்கள் அடிச்சிருவோம் நடந்தீங்கன்னு. பட் இப்போ சனி ஞாயிறு அடிக்கிறது வாய்ப்பு இல்லையா, இல்லை அடிக்கிறாங்களான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் திங்கக்கிழமை தான் மறுபடியும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான், மறுபடியும் ஏதாவது தாக்கல் நடத்தினாங்கன்னா.
அப்போ தானே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் மறுபடியும். அதனால் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு விஷயம், சவுதி அரேபியானுடைய சல்மான் அவர்கள்கிட்ட வந்து ட்ரம்ப் அவர்கள் ஃபோனில் பேசியிருக்கிறாராம். வாஷிங்டன் விவகாரம் ப்ளஸ் ஈரானுடைய விவகாரத்தை சமீப காலமாக ஒரு ரிஃப்ட் மாதிரி இருந்ததில்லை, அந்த பிளவெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் இப்போ எமினி அவதிகளோட பிரச்சனை விஸ்வரூபமாக எடுத்துகிட்டு இருக்கு. நான் தொடர்ந்து ஒரு 10-20 நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த எல்லை பகுதியில் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு, இன்னைக்கு கூட அது ரொம்ப போயிட்டுருக்கு. மேபி அதை ஏதோ பயன்படுத்துகிறாங்களா, வேறு சவுதி அரேபியா ஈரானுக்கு ஆதரவாக திரும்பிடுச்சுன்ற மாதிரிலாம் இடையில நம்ம ஒரு 2 வாரமாக பார்த்தோம். நம்ம இந்த நேரடி பேச்சுவார்த்தை நேற்று கூட மார்க்கோ ரூபியோ அவர்கள் சவுதியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்கிறாரு. அப்போ சம்திங் ஏதோ கொஞ்சம் சேஞ்சஸ் வருதுன்னு நினைக்கிறேன். இது அங்கே கூடிய தகவல். இதெல்லாம் போகாமல் இந்த சின்ன சின்ன சேனல்ஸ் எல்லாம், பெரிய பெரிய சின்ன சேனல்ஸ்லேருந்து இன்டர்நேஷ்னல் மீடியா, ஒரு சில மீடியாலாம், அமெரிக்காவுக்கு ஆதரவு பெற்ற மீடியாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் போயிட்டு ப்ரைவேட்டாக இது மாதிரி ட்ரம்ப் 2 நாள் தாக்கல் நடத்திட்டாங்க, நிறுத்த சொல்லுங்கள், பேச்சுவார்த்தைக்கு வந்துடுறேன்னு சொன்னதாக ஊடகங்கள் எழுதிட்டு இருக்காங்க. பஸ் அவங்க என்ன வசனம் விட்டுட்டுருக்குறாங்க, நீ இன்னும் உக்காந்துக்கிட்டு ஈரான் வந்து மறைமுகமாக கெஞ்சினாங்க, அதனால தான் அமெரிக்கா தாக்கல் நிறுத்தினாங்கன்னு இப்படி எழுதிட்டு இருக்கீங்களே, நியாயமானு கேட்குறாங்க. அங்கே மனுஷன் ட்ரம்ப் போகிற ஒவ்வொரு ட்வீட்டுக்கும் அங்கே வந்து பொழந்துட்டு இருக்காங்க, அங்கே விறகு பொழக்கிற மாதிரி பொழந்துட்டு இருக்காங்க அந்த சைடு. இது கூட அந்த 1000 மிசைல்ஸ் அந்த பக்கம் தயாராக இருக்கு அப்படின்ற உடனே அவங்க ஈரானுடைய ஐடிவிங்க மாதிரி அவங்க விங்க இருக்கு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ பயந்துட்டோம் நாங்கள், ஐயோ பயந்துட்டோன்ற மாதிரி அவங்க போட்டு சிரிச்சுட்டு எமோஜியை போட்டு வச்சிருக்கிறாங்க. நீங்கள் வேற வந்து ப்ரைவேட்டாக அவங்க போய் அவங்க ஈரான்லாம் அவங்க யுத்தத்துக்கு தாங்க தயாராக இருக்கிறாங்க. அவங்க அமெரிக்காவோட மிரட்டலுக்கோ மற்றதுக்கோ அவங்க எதுக்கும் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, ஈக்குவலாக தாங்கிறாங்க. இது நம்ம எப்பவுமே சொல்கிற விஷயந்தான், இது பேச்சுவார்த்தையில் தீர்வு கிடையாது, இது ஒன்லி தாக்குதலில் மட்டும்தான் தீர்வு காண வரும். பட் ட்ரம்ப் வந்து விழுந்து புரண்டாவது பேச்சுவார்த்தையில் தீர்வு காண்றோன்னு நினைக்கிறாரு, இல்லைன்னா ஹெவி லாஸ் வந்துடும் நினைக்கிறாரு. அவங்க அதெல்லாம் போதாத வரைக்கும் இப்போ IRGC ரொம்ப தெளிவாகிறாங்க. இப்போ ஹைதர் அலி காமேனி வேறு அவர்களை வேறு பார்ப்பா, அவங்க தாக்கு நடத்தி தான் எங்கள் தகப்பனார் இறந்து போயிட்டாருன்ற கோணத்தில் அவங்க வந்து ரொம்ப ஒரு உக்கரமாக இருக்கிறாங்க. ஒரு உச்சபட்ச தலைவரை வந்து கொண்டுட்டு இன்னும் என்ன அவங்ககிட்ட துரோகிங்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை இருக்குது அப்படின்ற ரேஞ்சில் அவங்க இருக்கிறாங்க. அது என்ன ஆகுமோ, யுத்தத்து மூலிமா தான் தீர்வு. கடைசியில் தள்ளி தள்ளி பார்த்துட்டு இஸ்ரேல் ஈரான் நேரடியாக மோதுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய போயிட்டுருக்கு. அதையும் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வான்தடுப்பு சாதனங்களை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த லேசர் தடுப்பு வந்து இன்னும் அவங்க பயன்பாட்டு கொண்டு வர முடியல, நிறைய டிஃபால்ட் இருக்குது. அது வந்துச்சுன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நிறைய மிசைல்ஸ் மூலிமா இலக்காக்கப்பட்டிருக்கு, தடுக்க முடியாமல் தடுமாறி இருக்காங்க லாஸ்ட் டைம் இஸ்ரேல். அதெல்லாம் மறுபடியும் ரெக்கவரி பண்ணுற சூழ்நிலை இருக்காங்க. அது வரைக்கும் அமெரிக்கா இப்படி போயிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் ரெடி பண்ணு, ஒரு 2-3 மாதத்துக்கு கூட விளையாடிக்கிறோம், ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாள் மார்க்கெட்டு விளையாடி எங்கள் பையன் நாங்களும் கொஞ்சம் மார்க்கெட்டில் எடுத்துக்கிறோம்னு நினச்சி பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம அடுத்து நம்ம இங்கே வந்துடலாம். எங்கே உக்ரைன் மறுபடியும் இன்று ரஷ்யா முழுவதும் தாக்குதலை நிகழ்த்தி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. மாஸ்கோவிலேருந்து எல்லாமே கொஞ்சம் ஒரு 3 நாளாக அப்கிரேட் ஆகுறாங்க. உக்ரைன் ரஷ்யா மீதான தாக்குதலை பெரிய அளவுக்கு தொடங்கியிருக்கிறாங்க. நேற்று கூட ரஷ்யாவுடைய ஒரு லோ ரேஞ்சு ட்ரோன் ஒன்று அங்கே உக்ரைனுக்குள்ளார ஒரு பம்பிங் ஸ்டேஷன்லாம் போயிட்டு அடிச்சது. வழக்கமாக மேலே பறக்கிற ட்ரோன் தான் நம்ம பார்த்தோம், பட் சும்மா ஒரு சின்ன வகையான ட்ரோன் உள்ளுக்குள்ளேயே ஊடுருவி வந்து தாக்கல் நடத்திருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய ட்ரோன் அப்படின்னா வெளியே நீங்கள் தாக்கல் நடத்திடலாம், பட் சின்ன சின்ன மினி ட்ரோன் மாதிரி அப்படி ரொம்ப தேடி பொறுமையாக அடிச்சிட்ருக்கு அங்கே உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு பம்பிங் ஸ்டேஷனை. அதே மாதிரி ஸ்டேஷனில் அடிச்சிட்டு இருக்காங்க, பட் இவங்க வெளிப்படையாக அடிக்கிறாங்க. மாஸ்கோவில் 2500 கிலோமீட்டர்லாம் தள்ளி அடிக்கிறாங்க. அதனால் உக்ரைன் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அமெரிக்கா வர பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்கல்ல. அது ஜப்பானுடைய மிசிசிபி நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது விஷயம், ட்ரம்போட அட்மின் வந்து ரஷ்யாவுடைய எண்ணெய் நிறுவனங்களுக்கு இன்னும் பொருளாதார தடையை நெருக்கலாமான்னு பார்க்குறாங்களாம். நீங்கள் என்ன நெருக்கிறதாங்க, அவங்க எங்கே இனிமேட்டு ஏற்றுமதி பண்ண போகிறாங்க, அவங்க நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இதுக்கப்புறம் பொருளாதார தடை போட்டாங்கன்னா போடலாம் என்ற சூழ்நிலை இருக்காங்க. அவங்க என்ன ஏற்றுமதியை தடை விதிச்சிட்டாங்க. பெருசாக அவங்களுடைய தேவைக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது ரஷ்யாவுக்கு இப்போ. அதனால் நீங்கள் தடை போடுறது இந்த டைமில் வேஸ்ட்டு தான். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை இருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் அதை விட நெருக்கடி தான், இல்லைன்னா இல்லை. பட் உக்ரைனுக்கு பின்னாடி ஒரு 27-30 நாடுகள் உதவி செய்கிறாங்க. இவங்க
இப்போ அதான் டைலாக் சொல்லுவாங்கல்ல, பண்ணிங்கெல்லாம் கூட்டமாக வரும், சிங்கிளாக வரும்ன்றாங்களா, அந்த ரேஞ்சில் தான் இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே எழுத்துட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். திடீர்னு டைலாக்ல வந்துருச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதற்காக இந்த நேட்டோ நாடுகள் இவங்கெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்ல வரீங்களான்னா ஒரு டைலாக்குக்காக நான் சொல்ல வரேன் நான். உக்ரைன் வந்து FE-9 பேலஸ்டிக் மிசைல்ஸை வந்து டெஸ்டிங் எடுத்திருக்காங்களாம். அக்யூரேட்டாக ஹிட்டிங் ஆகுதான். ஃப்ளெமிங்கோ மிசைல்ஸில் இப்போ வந்து அடுத்த லெவல் டெஸ்ட்டுக்கு வந்து கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரஷ்யா அணுகுண்டு தாக்குதலை போட்டுருவோன்னு சொன்ன உடனே அதை முதல் எதிர்த்த நாடு சீனா தான். கடுமையாக எதிர்த்தாங்கன்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறார். என்னதான் நட்பாக இருந்தால் கூட அணுகுண்டு போகிறேன்னு சொன்ன உடனே அந்த நாட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்கன்னா ரஷ்யா வந்து எவ்வளோ பெரிய கன்னிங் நாடு, எவ்வளோ பெரிய தீவிரவாத நாடுன்னு சீனா உணர்ந்துருச்சு அப்படின்னு திடீர்னு ஜெலன்ஸ்கி வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் நம்ம வீடியோ நிறைவு பகுதியில். அந்த சீனாவுடைய பாம்பு பண்ணை என்ன குவான்சி மாகாணத்தில் தான் பாம்பு பண்ணையில் ஃப்ளட்டு வந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. 900 பாம்பில் ஒரு 150 பாம்பு 200 பாம்பு பிடிச்சிட்டாங்களாம். மீதி எங்கே போச்சு என்னன்னு தெரியல. பாருங்க, நிறைய வீடியோ பதிவு ஒவ்வொரு குடியிருப்புலையும் எல்லாமே சாத்தி வச்சுட்டு எல்லாம் ஐயோ அங்கங்கே வீடியோ எடுத்து போடுறாங்க. ஐயா இந்த இடத்துல பாம்பு 4 இருக்கு, இங்கே 4 இருக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கே எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த குவான்சி மாகாணமே பதற்றத்தில் இருக்கு. எல்லாமே டெட்லி ஸ்னேக்ஸ், ஒன்றும் இல்லாமல் டெட்லி ஸ்னேக்ஸ். நார்மலாகவே பாம்பை பார்த்தா படையுமே நடுங்கும். நீங்கள் ஒரு சிலர் தைரியமாக இருக்கலாம், நம்மளாம் தெரிச்சு ஓனோம்னா பின்னாடி கூட திரும்பி பார்க்காத ஆளுங்க, அந்த மாதிரி ஆளுங்க தான் அதிகமான பேர் இருப்பாங்க. நினைச்சு பாருங்களேன், திடீர்னு இது மாதிரி ஊருக்குள்ள அடிச்சுட்டு வந்துருச்சு, எல்லா ஏரியாவிலும் பரவி காணப்படுது, தண்ணீர் வடிஞ்சா நேராக வீட்டுக்கு தான் வரும்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. ரைட்டு. எகிப்து வீரர்கள் தனது நாட்டுக்கு வராங்க. அர்ஜென்டினா கிட்ட தோல்வி விட்டுறதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தோக்கல, ஜெயிச்சிருக்கீங்க மாறா, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க மாறா அப்படின்னு எகிப்தோட மக்கள் கொண்டாட்டத்தின் உச்சத்தில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபுட்பால் நான் சொல்லிட்டு இருக்கேன், FIFA வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபுட்பாலில் எகிப்தோட வீரர்களை கொண்டாடி தீர்க்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்பெயின் பெல்ஜியத்துக்கிட்ட 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்காங்க. அருமையான ஒரு மேட்சாக இருந்தது. கிட்டத்தட்ட 80 நிமிஷம் வரைக்குமே ஈக்குவலாக தான் இருந்தாங்க. கோல் போட்டது 86வது நிமிடத்தில் தான் ஸ்பெயின் 2வது கோலை போடுறாங்க. அது வரைக்குமே ஈக்குவலாக இருந்தது. 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 1-1 வந்துட்டாங்க. நல்லா அந்த சூப்பரான மேட்சாக இருந்தது. கடைசி நேரத்தில் கோலை போட்டு ஸ்பெயின் வந்து ஜெயிச்சிட்டாங்க. கொண்டாடி தீர்க்கிறாங்க ஸ்பெயின் மக்கள். கொண்டாடுங்களே, பட்டாசை வெடிங்களே அப்படின்னு கொண்டாடி தீர்க்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நார்வே இங்கிலாந்து மேட்ச்சு. நார்வே இங்கிலாந்து மேட்ச் வந்து இப்போ இருந்தே நார்வே வந்து அந்த ட்ரெடிஷன் வந்து ஹான்னு எப்படி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மியாமின்னு சொல்லிட்டு ஒரு பீச் ஒன்று இருக்கு. அந்த பீச்சில் வந்து பயங்கரமாக போட்டு செலிப்ரேட் பண்ணி அந்த வெற்றி சிம்பிளை வந்து போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய வீடியோ பதிவுகளும் பார்க்குறீங்க நீங்கள். அது நாளைக்கு வந்து அதை விட இன்னும் முக்கியமான 2 மேட்ச் வேறு இருக்குது. இன்னும் அர்ஜென்டினா மேட்ச் வேறு இருக்கு இல்லையா, அது வேற பயங்கர எதிர்பார்ப்பை எகர வைத்திருக்கிறது. அதனால் பார்க்கலாம் அடுத்து எந்த லெவல் வெற்றி வருகிறது. இந்த நார்வே எல்லாம் இங்கிலாந்து கிட்ட மோதலையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா, வெற்றி வந்ததுக்கப்புறம் கொண்டாடுங்கப்பா. வெற்றி வர்றதுக்கு முன்னே இந்த ஹார்லாடை வச்சு ஏன்பா அப்படி விட்டு செலிப்ரேட் பண்ணுறீங்க, அவர் வேறு முடியை விட்டுட்டு மனுஷன் இதுதான் இப்போ எங்கே போனாலும் ஸ்டைல் என்ன தெரியுமா, முடியை விட்டு இப்படி தான் போகிறாரு அந்த ஹார்லாண்ட் அப்படின்றவர். அந்த ஒரு ஸ்டைல் தான் பயங்கரமாக இருக்குது. பார்க்கலாம், நம்ம கொண்டாடி தீர்க்கிறாங்க மக்கள், ஒரு திருவிழாவாக இருக்கிறாங்க. வெற்றி பெற்றா கொண்டாட்டம், தோல்வியை விட்டுறா திண்டாட்டம். பெரிய கண்ணீர் மழக பெரிய அளவுக்கு வடிச்சிட்டு இருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. பார்க்கலாம் நம்ம. ஆப்கானுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து ஒரு 3 நாளாக இந்தியாவில் இருக்கிறாரு. அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் போடுறாங்க. அவர் பேசும்போது இந்தியா வந்து எப்போவுமே எங்கள் டிஎன்ஏவில் கலந்தது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து ஃபீல் லைக் ஏ ஓன் டிஎன்ஏ அப்படின்னாரு. ஐயா எங்கே போனாலும் இதே வசனமாக இருக்குது, எப்படிங்க ஐயா? அங்கே இந்தோனேஷியாவுடைய பிரதமர் அவரும் இந்தியாவும் எழுது என்னுடைய உடம்புல எல்லாம் பார்த்தோன்னா 60% டிஎன்ஏ இந்தியாவாக இருக்குன்னு அவரும் சொல்கிறாரு. அப்படியே அல்பனீஸ் போனாலும் இந்தியா நாங்களும் வரல, எல்லாம் நாங்கள் ஒரே டிஎன்ஏ தான்றாரு. அங்கே பிரதமர் மோடி அங்கே போயிருக்கிறாரு. அடுத்து நியூசிலாண்டு போகிறாரு. அவரும் 1990 போனேன், அப்போல்லாம் கூலி வேலைக்கு போனால் காயின் காசை கொடுத்துட்டு தான் போனாங்க. இன்றைக்கி பாருங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து மோடியோட தலைமையில் வளர்ந்துருக்கிறது. எல்லாம் நாங்கள் ஒரே டிஎன்ஏ பெருமைப்படுறோன்ற மாதிரி அவர் சொல்கிறாங்க. இந்த டிஎன்ஏவுக்கு அந்த சோதனையை பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் RK சேனல். நன்றி, வணக்கம்.